ஜே.பி. நட்டாவை தொடர்ந்து பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர், பீகார் அரசியலில் முக்கிய பங்கு வகிப்பவர், 5 முறை எம்எல்ஏ, பீகாரில் அமைச்சர், தற்போது இளம் வயதில் பாஜக செயல் தலைவர் பொறுப்பு. யார் இந்த நிதின் நபின்? கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக் பாரதி. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 1980 தொடங்கப்பட்டது. அதன் முதல் தேசிய தலைவராக அடல் பிகாரி வாஜ்பாய் நியமிக்கப்பட்டார். அவரைத் தொடர்ந்து எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, குஷாபு தாக்கரே, பங்காரு லக்ஷ்மண், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, வெங்கையா நாயுடு, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா என தொடர்ந்த தேசிய தலைவர் பதவிகளில் தற்போது 2020 ஜே.பி. நட்டா தலைவராக உள்ளார். அவரது பதவிக்காலம் 2023 முடிவடைந்தாலும் பொது தேர்தல் காரணமாக அது நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் இப்போது பாஜகவின் செயல் தலைவராக பீகாரைச் சேர்ந்த நிதின் நபின் நியமிக்கப்பட்டுள்ளார். கூடவே அடுத்த மாதம் தேசிய தலைவராக முடிசூட்டப்பட உள்ளார். இதையடுத்து பாஜகவின் இளம் தலைவர் என்ற பெருமையை அடைய உள்ளார் நிதின் நபின். இரவு பகல் பாராமல் உழைக்கும் பாஜக தொண்டர்களுக்கு நிதின் நபினின் இந்த பொறுப்பு மிகுந்த உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. பிரதமர் மோடியும் நிதின் நபினை பாராட்டி பதிவு வெளியிட்டுள்ளார். பாஜகவில் மட்டுமே ஒரு சராசரி தொண்டனால் தலைவர் பதவி வரை உயர முடியும் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் பாஜகவை மேலும் வலுப்படுத்த நான் பாடுபடுவேன் என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் நிதின் நபின். அரசியலை தொடர்ந்து கவனிப்பவர்களுக்கே நிதின் நபின் என்ற பெயர் புதிதாக உள்ளது. யார் இவர்? எங்கிருந்து வந்து இந்த உயரத்தை அடைந்தார்? பாஜக தோன்றிய அதே 1980 ராஞ்சியில் மே 23 அன்று பிறந்தார் நிதின் நபின். பீகாரின் மூத்த பாஜக தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நவீன் கிஷோர் பிரசாத் சின்ஹாவின் மகன்தான் நிதின் நபின். தந்தை பீகார் அரசியலில் தீவிரமாக இருந்தபோது தில்லியில் தனது படிப்பை மேற்கொண்டார் நிதின் நபின். ஆனாலும் இளம் வயது முதலே RSSன் மாணவ அமைப்பிலும் சமூக சேவைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 2005 நவீன் கிஷோர் பிரசாத் சின்ஹா காலமானார். அப்போது நிதின் நபின் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவரது தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. அப்போது தாயின் அறிவுரையை கேட்டு கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திய நிதின் நபின் மேற்கு பாட்னா இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 60,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இளையவராக இருந்தாலும் மாநில அரசியலில் நிதின் நபின் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததால் இவரால் மட்டுமே நவீன் கிஷோர் சின்ஹாவின் இடத்தை பூர்த்தி செய்ய முடியும் என்று சரியாக கணித்தது பாஜக தலைமை. இதைத் தொடர்ந்து பங்கிப்பூர் தொகுதியில் 2008 நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நிதின் நபின். அன்று முதல் பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் ஓர் உறுதியான எம்எல்ஏ என்ற இடத்தை பிடித்தார் நிதின் நபின். தொடர்ச்சியாக 2015, 2020, 2025 என அடுத்தடுத்த 5 முறை பங்கிப்பூர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். குறிப்பாக இந்த ஆண்டு நடந்த தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் ரேகா குமாரியை வீழ்த்தி 98,299 வாக்குகளை பெற்று பெரும் வெற்றியை அடைந்தார். கடந்த 2021 முதல் 22 வரை பீகாரின் சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக பணியாற்றினார். 2024 மார்ச் முதல் 2025 பிப்ரவரி வரை ஊரக வளர்ச்சி, வீட்டு வசதி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். தற்போது மீண்டும் பீகாரின் சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக உள்ளார். கட்சிக்குள்ளும் பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் நிதின் நபின். பாஜகவின் இளைஞர் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளராக இருந்துள்ளார். அப்போது இளைஞர்கள் பலரை கட்சியில் இணைத்து சாதனை படைத்தார். இளைஞர் படையுடன் ஜம்மு காஷ்மீரில் நிதின் நபின் மேற்கொண்ட தேசிய ஒற்றுமை பயணம் பெரும் வரவேற்பை பெற்றது. சிக்கிம், சத்தீஸ்கர் மாநிலங்களின் பாஜக பொறுப்பாளராகவும் அவர் செயல்பட்டுள்ளார். தனது அரசியல் பிரவேசத்தை பற்றி நேர்காணல் ஒன்றில் பேசும்போது, நான் தற்செயலாக அரசியலுக்கு வந்தவன், வளரும் போது ஒரு அரசியல்வாதி ஆவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் அரசியலின் அமைப்பு எனக்கு எப்போதும் புரிந்ததே கிடையாது. பொது வாழ்வில் அப்பா தீவிரமாக இயங்கி வந்தாலும் எனக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இருந்ததே இல்லை என்று கூறியிருந்தார். இப்படி அரசியலின் கட்டமைப்பு தனக்கு புரியவில்லை என்று கூறிய நிதின் நபின் தன் உழைப்பினால் பல சாதனைகள் புரிந்து பாஜகவின் தேசிய செயல் தலைவராக தற்போது உயர்ந்துள்ளார். இவர் பீகார் பாஜக அமைப்புக்குள் ஓர் ஒழுங்கை கொண்டு வந்தவர், அடித்தள தொண்டர்களுக்கும் நெருக்கமானவர், மத்திய தலைமைக்கும் நம்பிக்கைக்கு உரியவர், RSS அமைப்பால் தொடர்ந்து முன்னிறுத்தப்படுபவர், தேர்தல் நேரங்களில் மேலாண்மை, தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு போன்ற பணிகளில் முக்கிய பங்காற்றியவர் என்று புகழ்மாலையை அடுக்குகிறார்கள் பீகார் பாஜகவினர். நிதின் நபினின் மனைவி தீப்மாலா ஸ்ரீவத்சவா வங்கி அதிகாரி. இவருக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளார்கள்.
என் தாய் இறந்த பிறகு என் மனைவிதான் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார். அதனால் தான் என்னால் அரசியலில் நிம்மதியாக பணியாற்ற முடிகிறது, பல வெற்றிகளை பெற முடிகிறது என்கிறார் நிதின் நபீன். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்கள் அடுத்து நடக்க உள்ள நிலையில் தேசிய தலைமையில் நடந்திருக்கும் இந்த மாற்றம் மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. பாஜக தலைவர் பொறுப்பை 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே வகிக்க முடியும். அதிகபட்சமாக 2 முறை அப்பதவியில் இருக்கலாம். தேசிய மாநில கவுன்சில்களில் உள்ள உறுப்பினர்களை கொண்டே தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நிதின் நபீனுக்கு பொறுப்பு அளிக்கப்பட்டதோடு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலும், இணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மெஹ்வால், முரளிதர் மோகோல் என 3 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மற்ற மூத்த உறுப்பினர்களை விடவும் அடிமட்ட தொண்டர்களுக்கு நன்கு அறிமுகமானவர், சுலபமாக அவர்களை அணுகக்கூடியவர் என்பதால் நிதின் நபீனுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நல்ல மனிதர்கள் கட்டாயமாக அரசியலுக்கு வர வேண்டும், அப்போதுதான் அது மேன்மை பெறும். போராட்ட குணம் கொண்டவர்களே அரசியலுக்கு வர வேண்டும், ஏனென்றால் என்ன மாதிரியான சவால்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்பது தெரியாது என்கிறார் நிதின் நபீன். 65 வயதாகும் தற்போதைய தலைவர் JB நட்டாவுக்கு பிறகு பதவியேற்கும் 45 வயதான இளம் தலைவர் நிதின் நபீன் என்னென்ன மாற்றங்களை பாஜகவில் கொண்டு வருவார், என்னென்ன சாதனைகளை படைக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.